தமிழக அரசியலில் அடுத்தடுத்து அதிரடி. செங்கோட்டையனை தொடர்ந்து ஓபிஎஸ். செங்கோட்டையனை தொடர்ந்து ஓபிஎஸ் அப்படின்னு சொன்னோன்னா ஓபிஎஸும் விஜயோடு இணைய போகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரும். தினகரன் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்கும் வரும். இப்போது தமிழக அரசியல் களம் இதுவரை காணாத அதிரடியான திருப்பு முனைகளை பார்த்து வருது அப்படிங்கிறது தான் இப்போ நடக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது நமக்கு காண்பிக்கின்றது. இதுவரையிலும் தமிழகத்தில் அதிமுக இல்லைனா திமுக இல்லைனா அதிமுக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கக்கூடிய நிலையில் நாம் தமிழர் அப்படிங்கிற கட்சி வந்த பிறகு திமுக அதிமுக நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு மும்முனை போட்டி தான் பிரதானமாக இருந்தது. அதில் மிக முக்கியமான போட்டிங்கிறது திமுக அதிமுக தான். திமுக ஆட்சியில் இருக்காங்க அப்படின்னா அதிமுக எதிர்கட்சி, அதிமுக ஆட்சியாக இருந்தால் திமுக எதிர்கட்சி அப்படிங்கிறதா இருக்கக்கூடிய நிலையில் இந்த போட்டி களம்ங்கிறது இப்போ 4 முனை போட்டியாக மாறி இருக்கிறதையும் 2026 தேர்தல் களம் புதியதாக எதிர்கொள்கிறது, சந்திக்கிறது. திமுக அதிமுக நாம் தமிழர் மற்றும் தமிழக வெற்றி கழகம் விஜய் தலைமையில் அப்படிங்கிற ஒரு 4 முனை போட்டி இப்போது 2026 தேர்தலில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த நிலையில தான் தமிழகத்தை அதிக முறை ஆண்ட கட்சியான அதிமுகவுக்குள்ள ஒரு மிகப்பெரிய குழப்பமான ஒரு சூழல் காணப்பட்டு வருகின்றது. மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாமே அதிமுக விட்டு ஒவ்வொருவராக வெளியேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும், வெளியேறக்கூடிய என்ன பண்ணுறாங்கங்கிறது ஒரு கேள்வி. வெளியேறுவது ஒரு கேள்வியாக இருந்தால் வெளியேறக்கூடிய தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. முதல்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா டிடிவி தினகரன் பொறுத்த வரைக்கும் அவர் அதிமுகவை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகன்ற கட்சியை தொடங்கியிருக்காரு. அது அதிமுகவை சார்ந்த ஒரு குறிப்பிட்ட வாக்கு அப்படியே தினகரன் பக்கம் போயிடுச்சு. இது அதிமுகவுக்கு ஒரு சின்ன மைனஸ். அதுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா ஓபிஎஸ் கட்சியில் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு வராரு. ஆனால் அது அதிமுக அது பரிசீலனை பண்ணவே இல்லை. அதனால் அவர் இப்போ தனித்து செயல்பட்டு வருகின்றார். தனியாக 2021 போட்டியிட்டார் ஒரு தேர்தலில். அப்படின்னு பார்க்கும்போது ஓபிஎஸ் தனித்து இருப்பது, அதிமுக விட்டு விலகி இருப்பது, அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டிருப்பது அதிமுகவுக்கு அடுத்த மைனஸ். அதிமுக குறிப்பிட்ட வாக்கு வங்கி எப்படி ஓபிஎஸ் பக்கம் போயிடுச்சு. ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி தினகரன் பக்கம் போயிடுச்சு. சசிகலாவுக்கு ஒரு சாதகமான வாக்கு வங்கி இருக்குது. அதை தொடர்ந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை விட சீனியர் லீடர் அதிமுக யாருன்னு பார்த்தா செங்கோட்டையன் தான். செங்கோட்டையனை வெளியேற்றப்பட்டிருக்கிறது அதிமுகவில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக பார்க்கப்பட்டது. இப்போ அவர் வெளியேறி இருப்பதும் அதிமுகவுக்கு ஒரு சிறிய அளவிலான மைனஸ் தான். இப்படி சிறிய அளவிலான மைனஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய மைனஸாக அதிமுகவுக்கு மாறும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வரக்கூடிய செய்தியாக இருக்குது. தேர்தல் முடிவில் தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் இதுவரையிலும் ஓபிஎஸ் டிடிவி பொறுத்த வரையிலும் மிகப்பெரிய ஒரு வாக்கு பிரிக்கக்கூடிய கருவியாக, வாக்கு பிரிக்கக்கூடிய ஒரு தலைவராக இருக்காங்க அப்படிங்கிறத கடந்த கால தேர்தல் நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். இப்போ செங்கோட்டை என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிற அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். இதனால் அதிமுக தொண்டர்களே கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறாங்க, என்ன இது அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக வந்தால் தான் திமுக வீழ்த்த முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டு வரக்கூடிய நிலையில் ஒவ்வொன்றாக வெளியே போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது அதிமுக பலவீனமாகுதா, ஓட்டெல்லாம் பிரியுது, அதிமுக வர ஓட்டெல்லாம் செதையுமே, அப்போ அதிமுக எப்படி ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தொண்டர்கள் மத்தியில் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க வேண்டியிருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் கிட்ட இந்த மனோஜ் பாண்டியன் திமுக பக்கம் போனார், அன்வர் ராஜா திமுக பக்கம் போயிட்டார். இப்படி திமுக பக்கம் போகிறதுனால அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய ஓட்டுகள் அப்படியே திமுக பக்கம் போகக்கூடிய நிலையும் ஏற்பட்டிருக்கு பார்க்குறோம். இப்போது தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. பன்னீர்செல்வம் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி குறிக்கக்கூடிய நிலையில் செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் தாவேகா அப்படிங்கிற ஒரு நிலை, இது எல்லாமே அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸாக பார்க்கப்படுது. இப்போ செங்கோட்டையன் பொறுத்த வரைக்கும் அவர் எடுத்திருக்கூடிய இந்த முடிவு மிகப்பெரிய அதிரடியாக தமிழக அரசியலில் பார்க்கப்படக்கூடிய ஒன்றாக தான் இருக்கிறது. செங்கோட்டையன் அப்படின்னாலே அதிமுக இரட்டை இலை எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிங்கிறதா சொல்லப்படும். ஆனால் இப்போ அவர் எடுத்திருக்கூடிய இந்த முடிவு அப்படிங்கிறது தமிழக அரசியலுக்கும் என்ன வேணா நடக்கும் போலே அப்படிங்கிற மாதிரி தான் காட்டுது. இது ஒரு பக்கம் இருக்கணும். இப்போது அவரை தொடர்ந்து ஓபிஎஸ் அப்படின்னு வரும்போது அப்போ ஓபிஎஸும் விஜயோடு சேர போகிறாரா அப்படின்னு கேள்வி வரும். ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறார் அப்படின்னா மறைமுகமாக ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் விஜயோட தாவேகாவோட பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னும் சொல்லப்படுகிறது. அதனால் டிசம்பர் 15ஆம் தேதி முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தனிக்கட்சி தொடர்பான அறிவிப்பு வெளியிடுவார் அப்படின்னும் எதிர்பார்க்கப்படுது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தனிக்கட்சி தொடங்கினார் அப்படின்னா ரவீந்திரநாத் ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் செயல்பாடுகள் எல்லாமே பல விவாதங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. சென்னையில் இப்போ ரீசெண்டாக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவினுடைய ஆலோசனை கூட்டம் நடந்தது. அதில் மிக முக்கியமான ஒரு முடிவு என்னன்னு பார்த்தா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகமாக செயல்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது வரைக்கும் உரிமை மீட்பு குழுவாக இருந்தது, உரிமை மீட்பு கழகமாக செயல்படும் அப்படின்னும் ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. அப்போ அதே தான் கட்சியின் பெயராக அறிவிக்க போகிறாங்களா? ஓபிஎஸ் டிசம்பர் 15ஆம் தேதி புதிய அறிவிப்பை வெளியிட போகிறதாக சொல்லியிருக்காரு. இதனால் ஓபிஎஸ் புதிய கட்சி தொடங்க வாய்ப்பு இருக்கிறதாக பார்க்கப்படுகிறது. அதுக்கு பிறகு ஓபிஎஸ் ஆலோசனை கூட்டத்தில் சில மறைமுகமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு.
அந்த தொண்டர்கள் அதிமுக தொண்டர் உரிமை மீட்பு குழு நடத்தப்பட்ட அந்த மீட்டிங்கில் சில முக்கியமான ஆலோசனைகள்லாம் நடத்தப்பட்டிருக்கு. அதாவது அந்த கூட்டத்தில் ஓபிஎஸ் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே வந்து ஆதரவாளர்கள்கிட்ட ஒரு படிவத்தை கொடுத்துருக்காரு. அந்த படிவத்தில் என்ன இருக்குது அப்படின்னா, உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது நாம் புதிய கட்சி தொடங்கலாமா, அதாவது ஓபிஎஸ் தலைமையில் ஒரு புதிய கட்சி தொடங்கலாமா, அல்லது கட்சி தொடங்கினா யார் கூட கூட்டணி அமைக்கலாம், என்டிஏ கூட கூட்டணி அமைக்கலாம், பாஜக அதிமுக உட்பட்ட அந்த கட்சிகள்லாம் என்டிஏ கூட்டணியாக இருக்காங்க இல்லையா, அவங்களோட கூட்டணி அமைக்கலாமா, இல்லைனா தமிழக வெற்றிக் கழகம் விஜயோட கூட்டணி அமைக்கலாமா, இல்லைனா திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவோட கூட்டணி அமைக்கலாமா அப்படின்னு சில ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம தனி கட்சி தொடங்கினா யாரோட கூட்டணி அப்படின்ற ஆப்ஷன்லாம் கொடுத்து கேள்வி கேட்டிருக்காங்க. அது பெரும்பான்மையான ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தாவேகாவோட கூட்டணி அமைக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் பேரும், திமுகவோட கூட்டணி அமைச்சா கட்டாயமாக சில எம்எல்ஏக்களை பெற முடியும் அப்படின்னு கொஞ்சம் பேரும், சில என்டிஏ கூட்டணியில் இடம்பெறலாம், எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக ஏற்கக்கூடாது அப்படின்னும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இல்லை மூன்றாவது ஆப்ஷனுக்கு வாய்ப்பே கிடையாது. என்டிஏ பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தான் தலைமை, அவர் நீக்கிட்டுலாம் அந்த கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ 2 ஆப்ஷன் தான், ஒன்று தாவேகாவோட கூட்டணி, இல்லை திமுகவோட கூட்டணி, இல்லை தனித்து போட்டிக்கும் வாய்ப்பு மிக மிக குறை அப்படின்னு பார்க்கும்போது 2 ஆப்ஷன், தாவேகா திமுக அப்படிங்கிற ஆப்ஷன் தான் அவங்களும் வந்து நிற்கிறாங்க. இதனால் ஓபிஎஸ் தரப்பில் ஒரு புதிய கட்சி தொடர்வதற்கான பணிகள்லாம் கிட்டத்தட்ட மேற்கொள்ளப்பட்டு முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் கட்சிக்கான பெயர் கொடி எல்லாமே 90% பணிகள்லாம் முடிஞ்சு விட்டதாக கூட சொல்லப்படுது. இதுக்கான அறிவிப்பு டிசம்பர் 15ஆம் தேதி வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ செங்கோட்டையன் எடுத்த அதே முடிவை ஓபிஎஸ் எடுப்பார், அதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா ஓபிஎஸ்டைய மகனும் முன்னாள் எம்பியுமான ரவீந்திரநாத் தாவேகாவோட சில மறைமுக பேச்சுவார்த்தையெல்லாம் ஈடுபட்டு வரதாக சொல்லப்படுது. ஒரு பக்கம் செங்கோட்டையன் ஆதரவு அப்படின்னு பார்க்கும்போது, இன்னொரு பக்கம் ஓபிஎஸும் தாவேகாவோட இணைந்தால் அது தமிழக அரசியல் களத்தில் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படும். தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்ட போதே ரவீந்திரநாத் விஜயை சந்திக்க முயற்சிகள்லாம் எடுத்தார் அப்படின்னும் சொல்லப்படுது. ரவீந்திரநாத்துடைய முடிவுக்கு பின்னணியில் ஓபிஎஸும் இருக்கிறாரு, ஓபிஎஸுடைய அனுமதி பெற்றுதான் ரவீந்திரநாத் விஜயை சந்திக்கிறதுக்கு முயற்சியெல்லாம் மேற்கொண்டார் அப்படின்னும் சொல்லப்படுது. இதனால ஓபிஎஸ் புதிய கட்சி தொடங்கினால் தாவேகாவோட கூட்டணியில் இணைய அதிக வாய்ப்பில் இருக்கிறதாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை ஓபிஎஸ் புதிய கட்சியை தொடங்கி தாவேகாவோட கூட்டணி அமைத்தால் அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறும், சில தொகுதிகளில் திமுகவுக்கு சவாலாக அமையும் அப்படின்னும் பார்க்கப்படுது. இதனால ஓபிஎஸ்டைய அரசியல் நகர்வும் செங்கோட்டையன் போன்றே அதிகம் உற்று நோக்கப்படக்கூடிய ஒன்றாக மாறி இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. திமுக பக்கம் போவாரா அப்படின்னு பார்த்தா அவருடைய ஆதரவாளர்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க, திமுக பக்கம் போயிடலாம், திமுக பக்கம் போனால் உறுதியாக சில எம்எல்ஏக்கள் கிடைப்பாங்க அப்படின்னு. ஆனால் அதுக்கான வாய்ப்பும் மிக மிக குறைவாக தான் இருக்கிறது. அப்போது என்டிஏ கூட்டணி போகிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது, அதே போல் தனித்து செயல்படும் வாய்ப்பும் கிடையாது, அதே போல் திமுக போகிறதுக்கான வாய்ப்பும் மிக மிக குறைவு. அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா தாவேகாவோட போகிறது தான். ஏன்னா ஏற்கனவே டிடிவி தினகரன், செங்கோட்டையன், ஓபிஎஸ் எல்லாமே ஒன்றாக சந்தித்து பேசினாங்க. அந்த சந்திப்புக்கு பிறகு தான் செங்கோட்டையன் கட்சி பதவிகள்லாம் வந்து நீக்கப்பட்டார், கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார் அடுத்த அந்தந்த நிகழ்வுகளுக்கு பிறகு தான். அதனால் செங்கோட்டையன், ஓபிஎஸ், தினகரன் இவங்க எல்லாருமே விஜயோடு சேர்றதுக்கான, அதாவது செங்கோட்டையனை தொடர்ந்து ஓபிஎஸ், தினகரன் எல்லாருமே அடுத்தடுத்து தாவேகாவோட ஐக்கியமாகிறதான வாய்ப்பும் அதிகமாக இருக்கின்றது அப்படிங்கிறதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது.